நம்ம ரெட்டலை கட்சியிலேருந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அது நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள். செங்கோட்டையன் டிவிக்கில் இணைஞ்ச நாள். ஆனால் துணை முதலமைச்சரோட பிறந்த நாள் எந்த ஒரு சேனல்லையும் இல்லை, மீடியாக்கள் கவர் பண்ணல. ஆனால் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணாரோ அந்த வீடியோ மட்டும், நம்ம தளபதி வீடியோ மட்டும்தான் லைவில் இருந்துச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிக்கேல யார் இணையிறாங்க, நம்ம டிவிக்கு என்னென்ன வந்து ஒரு மூமெண்ட்டில் இருக்குங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆவலோடு இருக்காங்க. ஒரு சேனலில் 1 கோடி பேர் பார்க்குறாங்களாமா. அதனால் மொத்த மீடியாக்களும் நம்ம டிவிக்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு மீடியாக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, அதுக்கு ரொம்ப நன்றி. மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார், அவருக்கு பின்னாடி வந்து ரெட்டலையில் இருக்கிற ஓட்டெல்லாம் டிவிக்கேவுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வருமா இல்லைங்க, ஆல்ரெடி வந்துருச்சு, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2026 விஜய் அண்ணன் தான் முதலமைச்சர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வந்து மேடையில் வந்து பார்த்திங்கன்னா நடன நிகழ்ச்சி நடத்தினாலுமே வர கூட்டம் தான் வரும். அந்த கூட்டத்துலேயும் பாதி டிவிக்கு தான் ஓட்டு போடும். நீங்கள் 200 காசு கொடுத்து குவார்ட்டர் கோழி பிரியாணிக்காக வந்து ஆசைப்பட்டு வராங்கன்னு நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, அங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் டிவிகேவுக்கு ₹1 காசு இல்லாமல் சாப்பாடு கொடுங்க, கொடுக்காத போங்க, எங்கள் காசில் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் காசில் நாங்கள் செலவு பண்ணுறோன்னு சொல்லி வராங்க. அந்த ஒரு நாள் செலவு ₹500 ஆகுது, ஒரு நாள் வருமானம் ₹1000 விட்டுட்டு ₹1500 விட்டுட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தான் டிவிகே. ஆனால் ₹200 காசுக்கும் ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு கோழி பிரியாணிக்கு வராங்க பார்த்தியா, அது சும்மா டைம் பாஸுக்கு வரவங்க. இதுலேருந்தே பார்த்துக்கோங்க 2026 திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு மட்டும் அந்த திமுகவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சதை, என்னுடைய அறிகுறி, என் மனசில் பட்டதை சொல்கிறேன். தயவு செஞ்சு நம்ம சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் நான் வீடியோ பண்ண முடியும். அப்போ தான் நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். எத்தனையோ வீடியோவை பார்க்குறீங்க, ஒரு காமெடி பார்க்குறீங்க, ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க.